வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதங்களும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்தார். தேவைகளை சந்தித்தார். ஒரு புதிய மாதத்தின் கால் வைக்க ஆண்டு உதவி செய்தார். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இருக்கிற இடங்களே நாம் ஜெபம் பண்ணி தெய்வ சமூகத்தில் ஆராதிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் எபனேசராய் ஆண்டவர் இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் யெகோவா இரவாய் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபாவாய் ஆண்டவர் இருந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ லார்ட், we praise you. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். வீட்டில் தானே உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என் நாமத்தில் 2 3 பேர் எங்கே இருக்கிறாங்களோ நடுவில் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. சொல்லுங்க. நல்லவரே, நீர் வல்லவரே, நன்மைகள் நம் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, நீர் வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, நீர் வல்லவரே, என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கின்றார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கின்றார் என்றும் பயப்படேனே. நல்லவரே, நீர் வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஓ நல்லவரே, நீர் வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே தன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். 4 மாதங்களை ஆண்டவரே உம்முடைய தயவினால் கிருபையினால் தாண்ட நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் ஆண்டவரே முதல் வாரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆராதிக்கிற பிள்ளைகளோடு தேவனுடைய கிருபை இருப்பதாக, ஆராதிக்கிற இடத்தில் தேவ பிரசன்னம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடும்போது உதடு மீட்டுக்கொண்டு ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழட்டும். நீதிமான் பாடி மகிழ்வானாம். நன்றாய் பாடி மகிழ கிருபை தாரும். இன்னைக்கு பாடல் ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. சங்கீத பகுதியின் மூலமாய் கர்த்தரோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை தாரும்.
அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்துகிறதை இப்படி பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்யும். ஆண்டவரே, இந்த காரியங்களை பொறுப்படுத்தி நடத்தும். ஆராதிக்கிற பிள்ளைகளோடு தேவ கிருபை இருக்கட்டும். சூழ்நிலைமையினால் தேசத்தின் நலன் கருதி வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இசை வாசிக்கிற, பாடுகிற, ஆராதிக்கிற, பிரசங்கிக்கிற எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் பாடல் ஆராதனை பகுதியை பொறுப்பெடுப்பார்கள். சேர்ந்து பாடி ஆராதிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் 4 மாதங்களாய் நம்மை நடத்தினார். அற்புதமான மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையின் மாதம் 5 என்று சொன்னாலே எபிரேய வார்த்தையில் அதனுடைய அர்த்தம் கிரேஸ், கிருபை என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் கிருபையான மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை மாத்திரம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஜீவனை பார்க்கலும் கர்த்தருடைய கிருபை நல்லது. கர்த்தருடைய கிருபை நாம் எண்ணி ஆண்டவரை துதிக்க போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை எப்படி அருமையாய் காத்து வந்தார், கர்த்தர் எப்படி நம்மை நடத்தினார். ஆமென். கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை நாம் நினைத்து கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி தெரிந்த பாடல் இருக்கிற இடங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. அப்படியே ஆண்டவரை துதிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், பாதுகாத்தார். ஆமென். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், என்னை நடத்தினார் அவர். Praise the Lord.
என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். வெள்ளம் ஒழிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் ஒழிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம். ஆமென். என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற பாடுங்க செய்து ஹalleluya ஷபதலரதலபகதா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தார் பாடுவோம். அத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்துவார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்துவார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். தாவீது சொல்லுகிறார், என்னை நன்றாய் நடத்தினீர். அதே தாவீது சங்கீதம் 23 சொல்லுகிறார், என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆண்டவர் நடத்தினவர் மாத்திரமல்ல, நடத்தி கொண்டிருக்கிற தேவன் மாத்திரமல்ல. இன்னொரு விசை கூட தாவீது அறிக்கையிடுகிறார்,
இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். என்னை நடத்துவீர் என்று சொல்லி பாடுகிறார். ஆண்டவர் நடத்துகிறது மாத்திரமல்ல, நடத்தி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, இனிமேலும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆம், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, He will guide you forever. The Lord will guide you forever. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிற கர்த்தர். இன்றைக்கு மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். கர்த்தர் என்றென்றைக்கும் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கையோடு பாடுங்க. கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள், ஆமென், எல்லாவற்றையும் மகிமையில் நிறைவாக்குகிற கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் சகலத்தையும் செய்ய வல்லவர். கிறிஸ்துவுக்குள் நம்மை உருவாக்கினவர். கிறிஸ்துவுக்குள் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெற்றி உண்டு. அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுது வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடுவோம். கிறிஸ்துவுக்குள், ஆமென், பிரைஸ் தி லார்ட், எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார்,
இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானேன். இயேசுவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதியுங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அந்நிய பாஷை பேசியோ கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதித்தோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் சிறந்தவர், அவரை போல ஒருவரும் இல்லை. There is nobody else like him. He is God. Hallelujah. நீர் மாத்திரம் ஆண்டவர், அப்பா எங்களை நடத்துகிறவர். Hallelujah, hallelujah. Oh shamdara gantala rimala shantala rotono rima mama shamdala ratala bagadala baba. நீரே உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், பெரியவர், இரட்சகர், கிருபை நிறைந்தவர். எல் சடாய்மை துதிக்கிறோம், எல் ரோகியுமை துதிக்கிறோம், யெகோவா சம்மாமை துதிக்கிறோம், யெகோவா சாலோமை துதிக்கிறோம், யெகோவா ராஃபாமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் வல்லமை உள்ளவரேமை துதிக்கிறோம், சர்வ வல்லமை நிறைந்தவரேமை துதிக்கிறோம், சாவை வென்றவரேமை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இந்த 6 நேரத்தில் அறிக்கையிட போகிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் நமக்காக வாழ்கிறவர் அல்ல, நமக்காக மரிக்கிறவர்களாக அல்ல. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம், நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷாந்தல ரமந்தல பாபா. கர்த்தருக்காக வாழ்கிற உங்களுக்கு ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தம் அதுதான். I will guide you forever. நான் உங்களை நடத்துகிற கர்த்தர், நித்தமும் நடத்துகிற கர்த்தர். ஒருவேளை உங்களை சுற்றிலும் பாதகமான சூழ்நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம், தேவை நிறைந்த சூழ்நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம், பயம் நிறைந்த சூழ்நிலை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதன் மத்தியில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நித்தமும் நடத்துகிற கர்த்தர், நித்தமும் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாடுவோம் என்னோடு கூட சேர்ந்து. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார்.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் நடத்துகிற கர்த்தராய் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவீராக. நேர்த்தியாய் நடத்துகிறவர், நீதியின் பாதையில் நடத்துகிறவர், ஹல்லேலூயா, திருப்தியாக்கி நடத்துகிறவர், வனாந்தரத்தில் கிருபையாய் நடத்துகிறவர், ஹல்லேலூயா, கரம் பிடித்து நடத்துகிறவர், ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் கொடுத்து போதித்து இவர்களை நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குருடர்களை அறியாத பாதையில் நடத்துகிற கர்த்தராய் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தருடைய நடத்துதல் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மீதமுள்ள நேரமெல்லாம் உடைய ஆவியின் கிரியை வெளிப்படுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். நாம் சங்கீதம் வாசிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம். இருக்கிற இடத்துல சங்கீதம் 125 வசனம் மாதிரி வசனம் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். Psalms 125 125வது சங்கீதம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஆரோகண சங்கீதம். சேர்ந்து வசனம் மாதிரி வசனம் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போன்றிருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி ஆகாயத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்துமே நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கு இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். சேர்ந்து வாசிக்கலாம். தங்கள் கோளனான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரை போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் நம்முடைய தேசத்தை நலன் கருதி இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் தரும்படி ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Glory be to God. மருத்துவத்தில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக ஜெபிப்போம். பாதுகாப்பில் இருக்கிற வாலண்டியர்ஸ்க்காக, காவல்துறைக்காக, தீயணைப்பு துறைக்காக தங்களை ஈடுபடுத்தியிருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். நல்ல செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேசத்தில் இந்த தாக்கம் குறைந்து வருகிறது.
இன்னும் அதிகமாக எங்கெல்லாம் இருக்குதோ குறைய ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தில் சம்பாத்தியம் என கர்த்தர் பலன் தரட்டும், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கட்டும். ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Hallelujah. பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். முழு உலகமும் அடைக்கப்பட்டிருக்கிறதப்பா. எங்களுடைய தேசத்தை இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். மிஞ்சி வா, இம்மட்டும் வராதே. ஸ்தோத்திரம். மிஞ்சி வராதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். வியாதிப்பட்ட அநேகரை சுகமாக்குனீரே ஸ்தோத்திரம். இந்த வியாதி நிமித்தமாய் மருத்துவமனையில் யார் யார் இருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் சுகம் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மருத்துவர்களை பாதுகாத்து ஆசீர்வதியும், செவிலியர்களை பாதுகாத்து ஆசீர்வதியும், தன்னார்வ தொண்டர்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. காவல்துறை, தீயணைப்புத்துறை, இதிலே யார் யார் தங்களை பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு இந்த வியாதி அணுகாதபடி நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதை கருதி ஆண்டவரே அநேகர் உதவிகளை கொடுக்குறாங்கப்பா. அது கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் சேர ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நீர் நடத்துகிற மாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. சங்கீத பகுதியின் மூலம் கர்த்தரோடு பேசும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவர் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகள், முக்கியமான கருதலான வார்த்தைகளை அருமையான பாஸ்டர் ஜோயல் ஐசராஜ் முன் கேட்கலாம். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர் உள்ளவராக இருக்கிறபடினால் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இருக்கிற இடங்களில் கர்த்தரை துதிக்கிறோம். ஒருவேளை எல்லா காரியங்களும் மாறிக்கொண்டிருக்கிற நேரங்களில் கர்த்தர் மாத்திரம் மாறாதவராக இருக்கிறார். சூழ்நிலைமைகள் மாறுகிறது, பணங்கள் கூட மாறிக்கொண்டிருக்கிறது, கால சூழ்நிலைமைகள் மாறுகிறது, தேசம் மாறுகிறது, பலன் மாறுகிறது, மனிதர்கள் மாறுகிறாங்க, பேச்சுவார்த்தைகள் மாறுகிறது, தேசத்தினுடைய நிலப்பரப்புகள் கூட மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் மத்தியில் மாறாத ஒருவர் உண்டு, சகலத்தையும் மாற்றுகிற ஒருவர் உண்டு. அவர் நாம் ஆராதிக்கிற இரட்சகராக இயேசு கிறிஸ்து. மிக வேகத்தில் கர்த்தர் எல்லா ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த மாதம், மே மாதம் உங்களுக்கு கிருபை நிறைந்த மாதமாய், விசேஷமாய் ஆண்டவர் உங்களை நடத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீத பகுதி நாம் வாசிக்க கவனித்தோம். 125ஆம் சங்கீதத்துடைய முதல் வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை குறித்து இங்கே போடப்பட்டது. whom trust God, he'll be like as a Mount Zion. சீனாய் மலை, சீனாய் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பாங்களாம். they never be shaken, they never be moved, because they are very strong, because they are trusting God. தேவனை நம்பியிருப்பது நிமித்தமாய் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த சங்கீத பகுதியில் சீயோனை குறித்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். சீயோன், தேவன் நல்லவர். கர்த்தர் இந்த ஆண்டில் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தை, அதை கூட நாம் ஒரு விஷயம் வாசிக்கலாம். 128ஆம் சங்கீதம் 5ஆவது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சீயோன், எருசலேம் என்று இருக்கிறது. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வசனம் தான். சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கும் போது நமக்கு எருசலேமின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த வார்த்தையில் சியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல விஷயம் நீங்கள் சியோனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கலாம். வேதத்தில் பலவிதமான சியோன், பல வசனங்களில் சியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமா இந்த ஆரோகண சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா சியோன் சியோன் என்று இருக்கும். நாம் வாசித்த சங்கீதம் எல்லாம் ஆரோகண சங்கீதம். 124, 125, 126, 134 சங்கீதம் வரைக்கும் ஆரோகண சங்கீதம். அதாவது தேவாலயம், எருசலேம் தேவாலயம், எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற சீனாய் மலை, உயரமான மலை, அதற்கு மேலே தான் அந்த தேவாலயம் இருக்கிறது. பண்டிகை நாட்கள் இவங்க போகும்போது பாட்டு படிச்சுட்டே போவாங்க. அதுதான் ஆரோகண சங்கீதம். அதை ஏறும்போது படிக்கிற பாடல், இறங்கும் போது படிக்கிற பாடல் அபரோகண சங்கீதம். இதை நான் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இந்த ஏறும்போது பாடுகிற பாடல் தான் ஆரோகண சங்கீதம். இந்த ஆரோகண சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேம் குறித்து இருக்கும், தேவாலயத்து குறித்து இருக்கும், சியோனை குறித்து இருக்கும். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 125 சங்கீதத்தில் முதல் வசனம் சியோன், 126 சங்கீதத்தில் முதல் வசனம் சியோனின் சிறையிருப்பை, 128 சங்கீதத்தின் 5வது வசனம் கர்த்தர் சியோனிலிருந்து, 129 சங்கீதம் 5 வசனம் சியோனை பகைக்கிற அனைவரும் வெக்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள், 132 சங்கீதம் 13 வசனம் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார், 133 சங்கீதம் 3 வசனம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும், 134 சங்கீதம் கடைசி வசனம் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி ஆரோகண சங்கத்தில் சியோனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஏன் சியோனை குறித்து போடப்பட்டிருக்கிறது? சியோன் என்றால் என்ன? அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன புள்ளி விவரத்தை நான் சொல்றேன். வேதாகமத்தில் 816 இடத்தில் எருசலேம் என்று இருக்கிறது. 816 இடத்தில் எருசலேம் என்ற வார்த்தை இருக்கிறது. 153 இடத்தில் சியோன் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் 153 இடத்தில் எருசலேமும் சியோனும் சேர்த்து சில வசனத்துல வரும். இங்க கூட நம்ம வாசித்தோம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒரே வசனத்தில் எருசலேமும் சியோனும் சேர்த்து இருக்கிறது. 45 வசனத்தில் இருக்கிறது. 45 வசனத்தில் 92 இடத்தில் இருக்கிறது. சியோனுக்கு வேதத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சியோன், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நாம் சியோனை குறித்து பார்க்கும்போது மிக முக்கியமான 3 பகுதியை கற்றுக்கொள்ள முடியும். 3 விதமான சியோன். உங்களுக்கு எளிமையாய் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் சொல்லுகிறேன். சியோன் என்று சொல்லப்படும் போது முதலாவது பரலோகத்தில் தேவன் வீற்றிருக்கும் மிக மேன்மையான ஒரு இடம். இதை கற்றுக்கொள்ளும் முன்பதாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எருசலேமில் உயரமான ஒரு ஸ்தலம் தான் சியோன். இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. இந்த எருசலேம் பட்டணத்துடைய நடுப்பகுதி, மையப்பகுதியில் ஒரு உயரமான ஒரு மலை இருக்கிறது. அந்த பர்வதத்துக்கு பெயர் தான் சியோன். இன்றைக்கும் அது இருக்கிறது. பைபிள் ஸ்டடி டூர் போறவங்க பார்த்துட்டு வராங்க எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற அந்த உயரமான சியோன் மலையை. இந்த சியோன் கோட்டையை யார் முதலாவது பிடித்தா அப்படின்னா தாவீது ராஜா பிடிச்சார். இந்த சியோனை குறித்து கொஞ்சம் நான் லைட்டா படிச்சுட்டு இருந்தேன். அதனுடைய உயரம் எலிவேஷன் எப்படி அப்படின்னா 765 மீட்டராம். சியோன் மலையுடைய எலிவேஷன் உயரம் 765 மீட்டர். அது எவ்வளோ உயரமா வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 2500 அடி உயரம் வளர்ந்துருக்கிறது. 2500 அடி வளர்ந்துருக்கிறதாம். அவ்வளோ உயரமான ஒரு ஸ்தலம் தான், ஒரு மலை தான் சியோன். இந்த சியோன் கோட்டையை முதலாவது பிடிச்சவர் தாவீது. அந்த வசனத்தை பார்க்கலாம். இது பூமியில் இருக்கிற சியோன். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ரெண்டும் ஒரே வசனம் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாகிற்று. தாவீது சியோன் கோட்டையை பிடித்தார். அதான் எருசலேமின் நடுவில் இருக்கிற உயரமான, அது உன்னதமான ஒரு ஸ்தலம். அங்கே தான் பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. தேவனை ஆராதிக்க அங்கே தான் செல்வார்கள். அப்புறம் 2வது சியோன் என்றால் என்ன? முதலாவது பார்த்தோம், சியோன் என்றால் இந்த பூமியில் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் பட்டணத்தில் நடுவில் இருக்கிற உயரமான ஒரு மலை. அது தாவீது ராஜா ஆட்சி பண்ண வரும்போது அந்த சியோன் கோட்டையை பிடித்தார். அதுக்கு மேலதான் தேவாலயம் கட்டினாங்க. 2வது, ஏற்கனவே நான் முதலாவது சொன்னேன்,
பரலோக ராஜ்யத்தில், பரலோகத்தில் புதிய எருசலேம், அந்த புதிய எருசலேமில் மிக உன்னதமான ஒரு ஸ்தலம், தேவன் அங்கே தான் வீற்றிருப்பார் சிங்காசனத்தில். அந்த ஸ்தலத்துக்கு பேரு சீயோன். எபிரெயர் 12 அதிகாரம் 22 வசனம், எபிரெயர் 12:22 சொல்லுகிறது, நீங்களோ சீயோன் மலைநடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும், பாருங்க, சீயோனும் குறிக்கப்படுகிறது, எருசலேம் குறிக்கப்படுகிறது. நீங்களோ சீயோன் மலைநடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும், புதிய எருசலேம், பரம எருசலேம் அப்படின்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து விளக்கங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் புதிய எருசலேமுக்கு ஒப்பனையாகவும், அந்த புதிய எருசலேமில் வீற்றிருக்கிற தேவன் சிங்காசனத்தில் அவர் இருக்கிற ஸ்தலம் சீயோன் என்றும் சொல்லி கருதப்படுகிறது. வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது கூட தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்தில் உள்ள சீயோனை குறித்து வெளிப்படுத்தல் 14:1, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும், பாருங்க, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும். அப்போ சீயோன் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற உன்னதமான தேவன் வாசம் பண்ணுகிற மிக உயர்ந்த உன்னதமான ஒரு ஸ்தலம் தான் சீயோன். மூன்றாவது, சீயோன் என்றால் என்ன? மூன்றாவது சீயோனை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுனா, ஆவிக்குரிய ஜனங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிக உன்னதமான உயர்ந்த ஸ்தலத்தில் இருப்பவர்கள் சீயோனாம். அரைக்குரிய விசுவாசிகள்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில், விசுவாச வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு ஸ்தலத்தில் இருப்பவர்கள் தான் சீயோன். அவர்கள் தான் சொல்ல முடியும், நாங்கள் சீயோன் என்று சொல்ல முடியும். வசனம் வாசிக்க முடியும். ஏசாயா 60 அதிகாரம் 14 வசனம், ஏசாயா 60:14, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். பாருங்க, ஒருவேளை உங்களை பலர் அசட்டை பண்ணிருக்கலாம். உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது. நாம் சீயோன். அப்போ நீங்க தெளிவாய் புரிந்து கொண்டிருப்பீங்க சீயோன் என்றால் என்ன. எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற உன்னதமான உயர்ந்த ஒரு மலை, கிட்டத்தட்ட 2500 அடி உயரம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 765 மீட்டர் உயரம் இதோட எலிவேஷன், அப்படி கணக்கெடுத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, மிக பரிசுத்தம் உள்ள தேவன் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியான இருக்கிற ஒரு சீயோன் இருக்கிறது. புதிய எருசலேமில் மேலான ஒரு ஸ்தலம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. இந்த பூமியில் சீயோன் ஆவிக்குரிய ரீதியாய் நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் கர்த்தருக்குள் நிற்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய சீயோனாய் இருக்கிறோம். அதான் இங்க வசனம் வாசித்தோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதத்தை போல். நான் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நம்மிடத்தில் நான் சுட்டி காட்டி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சீயோனை குறித்து கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நாம் சீயோனாய் மாறணும். யாருக்கு அந்த சீயோன் சொந்தம்? 12 கோத்திரங்கள் உண்டு. 12 கோத்திரங்கள், அது இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஆனால் அது 2 பகுதியாய் பிரிந்தது. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் சாலமோனுடைய ராஜ்யத்துக்கு பின்பதாக அவர்கள் துரு ஆலோசனை கேட்டது நிமித்தமாய், வாலிபருடைய ஆலோசனை கேட்டது நிமித்தமாய் கர்த்தர் கடினமாய் பேசி ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்தது. 10+2. யூதாவும் பெஞ்சமினும் தவிர மற்ற 10களும் வடக்கத்தியம், சதன் கிங்டம், மற்ற 2மே தென் ராஜ்யம் என்று சொல்லி தனியாய் பிரிக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அந்த 10மே இஸ்ரவேலர்கள் தான் சொல்லி அழைப்பாங்க. இஸ்ரவேலர்கள் தான். அதுல முதலாவது கூட்டம், முதலாவது சமாரியர்கள். சமாரியர்களுக்கு அந்த நாட்களில் அதிகமாய் மதிப்பு கொடுக்கப்படுவது இல்லை. அடிமைகளாக்கப்பட்டிருந்தார்கள். அசிரியாவுக்கு அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களும் இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேலுடைய ஒரு பகுதி சமாரியர்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த 10 ராஜ்யம் இருக்கு பாருங்க, அதுல மேப்ல நீங்க பார்க்க முடியும். மேல இருக்கிற 10, அந்த 10 ராஜ்யத்துடைய தலைநகரமே சமாரியா தான். வடக்கு பகுதிக்குடைய தலைநகரம் சமாரியா. பின் நாட்கள் அது வேறு விதமாய் மாற்றப்படும் ஓசியாவுடைய நாட்களுக்கு பின்பதாக.
அவருடைய ஆராதனை பகுதி வித்தியாசமாய் மாறினது. அவங்கள அதிகமா தேவாலயத்துக்குள்ள வரவிட மாட்டாங்க. சமாரியர்களை ஆராதனைக்குள்ள அவங்க செலுத்த விட மாட்டாங்க. இப்படி அந்த ஹிஸ்டரியில் இருக்கிறது. என்ன ஒரு பகுதி யார்? யாக்கோபு. இவனும் இஸ்ரவேல் தான். யாக்கோபு யாக்கோபு என்று சொல்லப்படும் போது எத்தன், இது ஜென்ம சுவாபத்தை குறிக்கிறது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் தியானிக்கும் போது ஜென்ம சுவாபத்தோடு உள்ள பெயர். நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த போதிலும் நாம் பழைய விதமான பாரம்பரியங்களை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். பழைய சுவாபங்கள் அப்படியே இருக்கிறது, மாற்றப்படாமல், ஜீவியம் மாற்றப்படாமல், நம்முடைய கலாச்சாரம் மாற்றப்படாமல், நம்முடைய அனுபவங்கள் மாற்றப்படாமல், நாம் பின்பற்றி கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றப்படாமல் அப்படியே யாக்கோபை போல ஜென்மத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது சமாரியர்கள், அடிமையாக்கப்பட்டவங்க, அவங்க ஆலயத்துக்குள்ள வர முடியாது, தடை செய்யப்பட்ட பகுதி ஒரு பகுதி. மூன்றாவது இஸ்ரவேல். இது பொதுவான பெயர் அல்ல. இஸ்ரவேல் என்று சொன்னால் ஜெயம் பெற்றவன். ஜென்ம சோபத்திலிருந்து ஒரு மனிதன் ஜெயம் பெற்று வந்திருக்கிறான், அவன் தான் இஸ்ரவேலன், ஜெயம் பெற்றவன். மறுபிறப்பின் அனுபவம். சபைக்கு வரும்போது மறுபிறப்படுறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், பழையவையெல்லாம் ஒளிஞ்சு போய் புது சிருஷ்டியா மாறுறோம், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோம். யாக்கோபு என்கிற பழைய சுவாபங்களை கலைந்து போட்டு இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஜென்மம் மாறி ஜெயம் வருகிறது, ஜெயம் பெற்றவன். ஆனால் இங்கே ஆராதனை விதம் மாற்றப்படுகிறது. ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம், பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம், இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய மனிதனாய் மாற்றப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள் வந்திருக்கலாம். ஆனால் ஆராதனையின் விதம் மிக வித்தியாசமாய் மாறினது. இந்த நாட்கள் நான் சொல்றார், ஆண்டவர் கொடுத்த முறை என்ன தெரியுமா? எருசலேமில் போய் வர்ஷிப் பண்ணணும். எருசலேமில் இருக்கிற சியோன்ல தான் ஆலயம் இருக்கிறது, அங்க போய் தான் அவங்க ஆராதிக்கணும். they have to go to Zion and they have to worship God. To worship God they have to go to Jerusalem. எருசலேமுக்கு அவங்க போய் தாகணும். ஆனால் இங்கே தான் ஒரு தவறு நடக்கிறது. யெரொபெயாம் சொன்னா பெத்தேல்லே ஆராதிப்போம் மற்றும் தான்லே ஆராதிப்போம், பெத்தேலின் தான்லே ஆராதிப்போம். ஒரு கண்டுக்குட்டியை செஞ்சு இங்க பாருங்க, ஆண்டவருக்கு மட்டும்தான் துதி செலுத்துற மாதிரி அர்த்தம். ஆனால் ஆராதனையின் முறை மாற்றப்படுகிறது. இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு பல விதங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் ஜென்ம சுவாபம் உள்ளவர்களா யாக்கோபை போல இருந்தோம், ஆனால் ஜெயம் பெற்றவனாகவும் மறுபிறப்பு பெற்றவனாகிய இஸ்ரவேலாய் மாறப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஆராதனையின் விதம் இன்றைக்கு மாற்றப்படவில்லை. ஆவியோடு உண்மையோடும் இன்னைக்கு துதிக்கப்படவில்லை. கன்றுக்குட்டியை செய்து தான்லையும் பெத்தேலையும் ஆராதித்தது போல இன்றைக்கு சகலவித விக்கிரகங்களையும் செய்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பேர் என்ன? ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறோம். சியோனின் அனுபவம் இன்னும் இல்லை. குறிப்பா சொல்லணும்னா வசனத்தின்படி, பிரமாணத்தின்படி ஆராதனை இல்லை. பேர் தான் இஸ்ரவேல், பேர் தான் கிறிஸ்தவன், பேர் தான் ரட்சிக்கப்பட்டவன், பேர் தான் ஞானஸ்நானம் பெற்றவன். ஆனால் பிரமாணத்தின்படி, வசனத்தின்படி வாழ்க்கை இல்லை, ஆராதனை இல்லை. ஆராதனையின் முறை மாறினது. ஆண்டவர் தான் ஆராய்ச்சாங்க, பட் டோட்டலி என்டையர்லி டிஃபரண்ட். அடுத்தது ஒரு பெயர் இருக்கிறது, எப்ராயிம். ஏன் எப்ராயிம் சொன்னார்னா, ரொம்ப நேசத்துக்குரியவன், பாசத்துக்குரியவன். எப்ராயிம் குறித்து சொல்லும் போது சேஷ்ட புத்திரன் சொல்லப்பட்டுகிறது. அவர் இரண்டாவது ஆளு, யோசேப்புடைய இரண்டாவது குமாரன் தான். அவ்வளோ நேசத்துக்குரியவர். கர்த்தர் மேல பாசம் வச்சிருந்தார், நேசம் வச்சிருந்தார். ஆனால் நேசத்துக்குரியவர்களா இருந்தோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் பிரமாணத்தின்படி, வசனத்தின்படி ஆராதனை இல்லை. நான் ஒரே ஒரு காரியமாட்டம் தான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சியோனின் அனுபவம் என்று சொல்லப்படும் போது வசனத்தின்படி, வேதத்தின்படி ஆராதனை. ஆனா இரண்டாவது பகுதி பார்க்கும்போது யூதா, பெஞ்சமின். எருசலேமில் இருக்கிற சியோனில் ஆராய்த்தவர்கள் யார் தெரியுமா? யூதா கோத்திரம். யூதா இவங்க எருசலேமில் தொழுது கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு பேர் யூதர்கள் என்று சொல்லி பெயர் வந்தது. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய நோக்கம், எல்லா கோத்திரங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள், எப்ராயிமா இருந்தாலும், யாக்கோபா இருந்தாலும், இஸ்ரவேலா இருந்தாலும், சமாரிலா இருந்தாலும், அவர் எருசலேமில் உள்ள சியோனில் போய் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமையெல்லாம் மாற்றப்பட்டு, உடைக்குள்ள வந்தார் பாருங்க,
யெரொபெயாம் கொடுத்த கட்டளை கொடுத்தான். பெத்தேலையும் தான்லையும் கண்ணுக்குட்டியை செஞ்சு அவங்க ஆராதனை விதம் மாற்றப்படுது. இப்படித்தான் இன்றைக்கு சரித்திரத்தில் ஒவ்வொரு விதமும் மாற்றப்பட்டு வசனத்திலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு ஆராதனையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்குள் மனம் திரும்புதல் உண்டாகட்டும். உங்கள் ஆராதனை, உங்கள் துதி, உங்களுடைய ஸ்தோத்திரங்கள், உங்களுடைய சபையின் முறைமை எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் மாற்றப்படுவதாக. ஞானஸ்நான வேதத்தின் அடிப்படையில் மாற்றப்படட்டும். அபிஷேகம் வேதத்தின் அடிப்படையில் மாற்றப்படட்டும். ஊழியங்கள் வசனத்தின் அடிப்படையில் மாற்றப்படட்டும். எல்லா பிரமாணங்களும் கட்டளைகளும் ஜெபமும் வேத வாசிப்பும் ஒவ்வொரு காரியங்களும் வேத வசனத்தின் அடிப்படையில் மாற்றப்படுவதாக. ஆண்டவருடைய நோக்கமே சீயோனுக்கு வரணும். அது யூதர்கள் எருசலேமில் உள்ள சீயோனில் ஆராய்த்து வந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். 147 சங்கீதம் 12 வசனம், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த வசனத்தோடு. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்றைக்கு ஆராதனையின் முறைமை, துதி ஸ்தோத்திரத்தின் முறைமை எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. உன்னதமான சீயோனின் அனுபவம் என்ன தெரியுமா? முழுமையாய் வசனத்தின்படி ஆராதனை, வசனத்தின்படி துதி ஸ்தோத்திரம் சீயோனில் செலுத்தப்படுவதுதான். சீயோனே உன் தேவனை துதி. சீயோனில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை சீயோன். ஆவிக்குரிய சீயோனாய் நாம் மாறுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனை வசனத்தின் அடிப்படையில் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மே மாதத்திலும் கர்த்தரை ஆராதிக்க, ஊழியம் செய்ய, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல தேவன் தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக, தயவுக்காக ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். கடந்த 4 மாதங்கள் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் செய்தார். காலை நேரத்தில் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி அனுப்பி வைத்தேன். அநேகர் பார்த்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள், சந்தோஷப்படுகிறேன். அறிவிப்பு: 3ஆம் தேதிக்கு பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அரசாங்க அறிவிப்புக்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுவரையிலும் தேசத்திற்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். முடிவிலே பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக, திருமண நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு எளிமையான செய்தியை நான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாங்கள் சுகமாக இருக்கிறோம், நீங்களும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடந்த நாளில் நடந்த எல்லா காரியங்களிலும் தேவன் கூட இருந்தார். உடைய அனுகூலமான நல்ல வார்த்தைகளுக்காகவும் உற்சாகத்திற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தர்மியான டிவி ஊழியங்கள் ஒரு ஆண்டு முடித்து 2வது ஆண்டுக்குள் மகிமையாய் கால் வைத்திருக்கிறது. மகிமையின் தேவன் இது மகிமையாய் நடத்துவாராக. தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், குடும்பத்திற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மகிமை உள்ளதாக இருந்தது. மகிமையின் மேல் மகிமை அடையும்படி நான் இதை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வரப்போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். இந்த 1 Thessalonians chapter 4 verse 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், பிரதான தூதருடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இவ்விதம் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கடந்த வாரத்திலே அருமையான பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. மரணத்தை குறித்து தெளிவாய் நோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். நித்திய வாழ்க்கை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். கடந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறுத்தத்தில் வைத்தார். கிறிஸ்துவுக்குள் என்கிற ஒரு வார்த்தை வைத்தார். இயேசு வரப்போகிறார். காலங்கள், சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளத்தை காட்டுகிறது. இயேசு வரும்போது ஒருவேளை நம்முடைய தலைமுறையில் இயேசு வருவாரனால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்குள் மரித்தால் நாம் உயிர் தழுவோம். பைபிள் தெசலோனிக்க சபைக்கு அதைத்தான் பவுல் எழுதுகிறார். இந்த 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் இந்த நிருபங்களில் மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா?
சபையை ஸ்திரப்படுத்துகிறதற்கும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் இந்த நிருபத்தில் தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். பாருங்க, எல்லா அதிகாரத்திலும் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா இயேசுவின் வருகையை பற்றி பவுல் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் மருத்துவரும் எழுப்பினவரும் இனிவரும் கோவாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர்களே. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிடமா இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அந்த 4ஆம் அதிகாரம் 16 நாம் இப்பொழுது வாசித்தோம். எனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோட சத்தத்தோடும் தெய்வ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கிடுவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு நாமும் மர்வமாக்கப்படும் என்று எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் நாள் வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். அப்படி நீங்க 2 தெசலோனிக்கருக்கு வரும்போது அந்த 1ஆம் அதிகாரம் the second Thessalonian chapter 1 verse 8 8ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையின் தூதனோடும் ஜாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் chapter 2 verse 1 the second Thessalonian. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் தாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கட்டாயம் வரப்போகிறார். வருகையின் அடையாளம் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது. அப்படியானால் ஒருவேளை நம்முடைய தலைமுறையில் இயேசு வந்தால், இல்லது கடந்த வாரத்தில் கேட்டது போல மரணம் நிச்சயம், மரண நேரம் நிச்சயமற்றது. படித்தவர்களையும் படியாதவர்களையும் ஏழையும் பணக்காரர்களையும் உயர்ந்தவனையும் தாழ்ந்தவனையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் அரசியல்வாதியும் அதிகாரிகளையும் பாரபட்சம் இல்லாமல் சந்திக்கிறது மரணம். ஆனா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரணம் அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, இதனுடைய மேன்மை குறித்து இந்த நாளில் உங்களோடு நான் தெளிவாய் எளிமையாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 வாழ்க்கை, ஒன்று கிறிஸ்துவுக்குள், என்னுடைய கிறிஸ்துக்குள்ளே, இன் கிரைஸ்ட் அவுட் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்துக்கு வெளியே. 2 மரணங்கள் நடக்கிறது. ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரணம், என்னது கிறிஸ்துவுக்கு வெளியே மரணம். ஆனா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அந்த பாக்கியவான்கள் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கொடுத்து வைச்சவன், யோகம் உள்ளவன், அதிர்ஷ்டசாலி, ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன். இதை குறித்து வேதம் சொல்கிறது பாக்கியவான் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் கிரியை அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவிடப்பட்டுகிறார் என்று சொல்லிட்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் என்னுடைய சகோதரி ஊழியம் செய்த 67 வயது திருமணமாகாத பரிசுத்தவாட்டி என்னுடைய சொந்த சகோதரி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் எனக்கு செல்போன்ல மெசேஜ் கொடுத்தாங்க, RIPன்னு போட்டுருந்தாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். கிறிஸ்துவுக்குள் மரிப்பது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்பது மேன்மையான அனுபவம். அனைவருடைய வாழ்வில் கிறிஸ்து இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயர் வச்சவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா மாறிட முடியாது. ஐ எம் சாரி. தயவுசெய்து கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால் கிறிஸ்தவங்களா கிடையாது. கிறிஸ்தவ பெயர் வச்சனால நீ கிறிஸ்தவங்களா இல்லை. கிறிஸ்தவ காரியத்தை பின்பற்றதுனால கிறிஸ்தவங்களா கிடையாது.
முதல்ல யாருக்கு கிறிஸ்தவன் பெயர் தெரியுமா? அந்தியோகியாவிலே முதல் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர் என்று பெயர். இன்னைக்கு நம்ம விளையாட்டா மாறிட்டோம். கிறிஸ்தவ வீட்டில் வளர்ற நாய்க்கு கூட கிறிஸ்தவ பெயர் வைக்கும். மன்னித்துக் கொள்ளுங்கள், பல வருஷத்துக்கு முந்தைய ஒரு வீட்டில் தங்கி இருந்தேன். ஊழிய திரும்பத்தமாய் என்னை கன்வென்ஷனில் பிரசங்கிக்க போன போது தங்க வைத்திருந்தார்கள். பீட்டர் ப்ளீஸ் கம் அப்படின்னாங்க. யாராவது பீட்டர் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. யார்டா பீட்டர்னு பார்த்தா அங்கே நாய் வாலாட்டிட்டு வந்துச்சு. கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தனால அந்த நாய் என்ன கிறிஸ்தவ நாயா? ஏன் கிறிஸ்தவ பேர் வைக்கல? நிறைய வீட்டில் ஜிம்மின்னு பேர் வச்சிருக்காங்க. ஜிம்மின்னா இன்னொரு பாசம் இல்லை, ஜேம்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? கிறிஸ்தவ பேர் வச்சோன்னா கிறிஸ்தவ நாயா மாறிட முடியுமா? அது ஞானஸ்தானம் எடுத்த நாயா? அபிஷேகம் பெற்ற நாயா? திருச்சபைக்கு வர்ற நாயா? அதனால கிறிஸ்தவ பெயர் வைப்பதனாலேயோ கிறிஸ்தவ திருச்சபையில் இருப்பதனால யூ ஆர் நாட் கிறிஸ்டியன். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் மாத்திரமே கிறிஸ்தவர்கள். யோவான் 1:12 அழகா சொல்றது. John chapter 1 verse 12 Bible says, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம், தி அத்தாரிட்டி, அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க போகல. கிறிஸ்துவுக்குள் வாழ்வின் மேன்மையை குறித்து கூட பேச விரும்புகிறேன். இயேசு வரப்போகிறார். அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், பரலோகம் வேண்டும், நரகம் போகாமல் தப்பித்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் இங்கே வாழும் போதே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா இருக்கும். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 7-8 வசனத்தை பாருங்க. ரொம்ப அழகாக எழுதுறார். மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். கொரிந்து சபை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள், எந்த வரத்திலும் குறைவில்லாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு காத்திருந்தவர்கள். அப்படிப்பட்ட சபை தான் இந்த கொரிந்து சபை. அவர்களுக்கு எழுதும் போது மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார். இந்த 7-8 வசனத்தை மட்டும் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 7-8 வசனம். The first Corinthians chapter 15 verse 18. மன்னித்துக் கொள்ளுங்கள், 17-18 வசனங்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நீங்க கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இன்னும் பாவத்தில் இருப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும், பாருங்க அழகா பேசுறாரு. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும், மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் கெட்டிருப்பார்களே. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க? கெட்டிருப்பாங்களே. அப்படின்னா கெட்டிருப்பாங்களே. கிறிஸ்துக்குள் நித்திரை அடைஞ்சவங்களும் கெட்டிருப்பாங்களே. பத்திரிக்கைலாம் எழுதியிருக்கு பத்திரிக்கைல. அவ கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? 1-2 காரியங்களை போகிறோம். முடியும் போது ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டுமானால், இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமா இருக்கணும், மறுமையிலும் பரலோகராட்சி வேண்டுமானால் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். அதை குறித்த வேதம் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. சிலர் பாவத்துக்குள் வாழுகிறார்கள், சிலர் பாரம்பரியத்துக்குள் வாழுகிறார்கள், சிலர் இச்சைக்குள் வாழுகிறார்கள், சிலர் அசுத்தத்திற்குள் வாழுகிறார்கள். தோத்திரம். தவறான பழக்க வழக்கத்துக்குள் அவர்கள் வாழுகிறார்கள். எதுக்குள்ள இருக்குமோ அது மாதிரி ஆயிடுறோம். எதுக்குள்ள இருக்கிறோமோ அது மாதிரி ஆயிடுறோம். தேச கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். ஒரு முறை ஒரு சகோதரர் அழகா சொன்னார். நானும் ஊழிய நிமித்தம் போயிருந்த போது நெய்வேலிக்கு போயிருக்கிறேன். நெய்வேலியில் ஒரு பெரிய லூத்ரன் சர்ச் இருக்குது. அங்கே கன்வென்ஷனில் பேச போயிருந்தேன். அப்போ ஓப்பன் மைண்ட்ஸ், நெய்வேலி நமக்கு தெரியும், பயங்கர ஆழமுள்ள ஓப்பன் மைண்ட்ஸ். நல்ல கெஸ்ட் ஹவுஸில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. கேட்டாங்க, நீங்கள் நிலக்கரி சுரங்கம் பார்க்க விரும்புறீங்களா? ஆமாம், நான் பார்க்க விரும்புகிறேன். பாட்டம் வரைக்கும் நான் போனேன். என்னை ஜீப்பில் கூட்டிகிட்டு போனாங்க. நல்ல அழகான ஜீப்பில் கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஒரு லைட் கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். அழகாக ஒரு சந்தன கலரில் சஃபாரி போட்டிருந்தேன். ட்ரெஸ்ஸை மாத்திரீங்களா பாஸ்டர்னாங்க. நான் சொன்னேன் வேண்டாம், பரவாயில்ல, இதே ட்ரெஸ்ஸில் வரேன். இனி அவங்க தொந்தரவு பண்ணல. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நான் அங்கே கீழே போய் எந்த மிஷினையும் நான் தொடலை, எந்த சுவர்லையும் என் கைப்படலை. ஆனால் ஜீப்பில் போயிட்டு ஜீப்லேயே வந்தோம், எல்லாம் பார்த்தோம். அந்த மேலே வந்து பார்த்தபோது என் ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக கரியாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? நிலக்கரி சுரங்கத்துக்குள் போனதுனால அந்த பொல்யூஷன், அந்த ரொம்ப மைல்டா என்னையே தெரியாம என் ட்ரெஸ்ஸில் அப்படி படிந்து விட்டது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், அவர்களை அறியாமல் பாவத்துக்குள் இருக்கிறார்கள், சிலர் சாபத்துக்குள் இருக்கிறார்கள், சிலர் அநியாயத்துக்குள் இருக்கிறார்கள், சிலர் அக்கிரமத்துக்குள் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றுக்குள் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் நானும் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், ஒருவேளை நம்முடைய காலங்கள் முடிந்து உயிர்த்தெழ வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் தேவை வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மேன்மையான வாழ்க்கை அவசியம்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்வின் அர்த்தம் என்ன? 1-2 காரியத்து போகலாம். கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் முதல் குறிப்புக்கு நேராய் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். The 2 Corinthians chapter 5 verse 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். The new creation, அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து விடும், எல்லாம் புதுசா மாறிடும். வார்த்தை புதிதாய் மாறிவிடும், பார்வை புதிதாய் மாறிவிடும், சிந்தனை புதிதாய் மாறிவிடும், அவருடைய செயல் புதிதாய் மாறிவிடும், சுவாபங்கள் புதிதாய் மாறிவிடும். கிறிஸ்துவுக்குள் வரும்போது எல்லாம் புதிதாய் மாறிவிடுகிறது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறிவிட்டது. புதிய சிருஷ்டியே காரியம் என்று எழுதியிருக்கிறது. புது சிருஷ்டியை ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவர். பழைய சுவாபங்களை நம்மை விட்டு அவர் எடுத்து போடுகிறவர். பழைய பாவங்களை நம்மை விட்டு எடுத்து போடுகிறவர். கிறிஸ்துவுக்குள் வாழும்போது புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து விட்டது, பழைய பாரம்பரியம் ஒளிந்து விட்டது, பழைய பாவம் ஒளிந்து விட்டு எல்லாம் புதிதாய் மாறிட்டு என்று வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், இயேசுதான் என் தகப்பன், இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் தேவன் என்று இயேசுவுக்காக வாழும்போது நான் புது சிருஷ்டியாய் மாறுகிறேன். எல்லாவற்றையும் புதிதாக்கிறார். பழையது ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாய் மாறும் என்று எழுதியிருக்கிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த புது சிருஷ்டியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லித் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசியுங்கள். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறமான மனுஷன் அழிகிறான். நமக்கு ஒரு இன்னர் மேன் இருக்குது. வெளியில பார்க்கிறது சரீரம். மனிதன் 3 பகுதிகள் ஒன்றடங்கியதுதான் மனிதன்: ஆவி, ஆத்துமா, சரீரம். ஒரு செல்போன் அப்படின்னா செல்போன்ல ஒரு பாடி இருக்குது, அதுக்குள்ள ஒரு பேட்டரி தனியா இருக்குது, அதுல ஒரு சிம் கார்டு இருக்கு. 3 சேரும்போது தான் அது செல்போனா செயல்படுகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ம் இணைந்தது ஒரு மனிதன். சரீரத்தை எல்லாரும் பார்க்கிறோம், ஆவியையும் ஆத்துமாவும் பார்க்க முடியாது. ஆவியும் ஆத்துமாவும் சேர்த்தே சொல்லலாம் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன்ல தான் யோசிக்கிறான், உள்ளான மனுஷன்ல தான் சிந்திக்கிறான், உள்ளான மனுஷன்ல தான் பேசுகிறான், எல்லா காரியத்தை அவன் செய்கிறான். அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் பரிசுத்தர், அவருக்குள் பரிசுத்த சிந்தை வருகிறது. இயேசு தாழ்மை உள்ளவர், அவருக்குள் இருக்கும்போது தாழ்மை வருகிறது. இயேசு அன்புள்ளவர், அவருக்குள் இருக்கும்போது அன்பு வருகிறது. இயேசு மன்னிக்கிறவர், அவருக்குள் இருக்கும்போது மன்னிப்பு வருகிறது. ஒரு காலத்தில் மூர்க்க குணமுள்ள ஆளுதான், ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது புது சிருஷ்டி. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுசா மாறுது. கிறிஸ்துவுக்குள் வாழ்றவங்க பேசி பாருங்க, என்ன அன்பான பேச்சு, என்ன தாழ்மையான வாழ்க்கை, என்ன திவ்ய சுவாபங்கள், என்ன கொடுக்கிற சுவாபம். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கும்போது இருந்தது கெடுக்கிற சுவாபம், கிறிஸ்துவுக்குள் வந்தபோது வந்தது கொடுக்கிற சுவாபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமன் சாப்டர் 12 verse 2. ரோமாபுரி சபையாருக்கு என்ன எழுதுகிறார்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்க கூடாது, தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். மனம் புதுசாகும் போது மறுரூபம் வரும். மனம் புதுசாயிட்டா மறுரூபம், வேற சாயல், ட்ரெஸ் மாறிடும், கேஸ்டைல் மாறிடும், வார்த்தை மாறிடும், வாழ்க்கை மாறிடும், வழக்கங்கள் மாறிடும். மனம் புதுசாயிட்டா மறுரூபம் ஆயிரும். சண்டே கிளாஸ்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 45 வருஷத்துக்கு முந்தைய ஒரு அக்கா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. பெரிய மாற்றம் என் உள்ளத்தில், பெரிதான மாறுதல் என் வாழ்க்கையில், பெரிய மாற்றம் என் உள்ளத்தில் நான் மறுபீர படைந்ததால்
நான் மறுபீரப்படைந்ததால் முன்பு செய்ததை நான் செய்வதில்லை, முன்பு செய்ததை நான் செய்வதில்லை, முன்பு செய்ததை நான் செய்வதில்லை. நான் மறுபீரப்படைந்ததால், நான் மறுபீரப்படைந்ததால். அப்படி பாடிட்டே போலாம். பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில, பெரிய ஒரு மாற்றம். கிறிஸ்துக்குள் வாழும்போது மனம் புதிதாகிறதுனால் நாம் மறுரூபமாகிறோம். காலம் சென்ற ஒரு பெரிய பரிசுத்தவான், உலகத்தில் அவர்களுக்கு தான் பல லட்ச கூட்டங்கள் கூடினது. ஒரு பெரிய தேவ மனுஷன் நீடி ஆயுளாய் வாழ்ந்து மரித்தார். அருமையான காலம் சென்ற பெரிய சுவிசேஷகர், பரிசுத்தவான் தகப்பன் ஐயா பில்லி கிரஹாம். அவர் அமெரிக்காவிலே ஜனாதிபதியா எலெக்ஷன்ல நிற்க சொன்னபோது அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய வேலை கர்த்தர் தந்திருக்கிறார், அதை விட்டு நான் ராஜினாமா பண்ணி இந்த பதவிக்கு நான் வர விரும்பவில்லை என்று ஊழியத்தை மேன்மையாய் சொன்னவர். அவர் ஒரு முறை ஒரு தேசத்தில் போய் பிரசங்கித்தார், வேற ஒரு நாட்டில் போய் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்தாலே சில நேரம் பல லட்சங்கள் கூடுவார்கள். 4 நாட்கள் படைமுயற்சி கூட்டம், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. இவர் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே அவருடைய குழுவினர்கள் போய் எல்லா வேலையும் செய்தார்கள். முதல் நாள் கூட்டம் ஆரம்பித்தது. எதிர்பார்த்தது போல கூட்டம் வரவில்லை. ஐயா பில்லி கிரஹாம் பிரசங்கித்தால் முடிவில் பார்த்தால் ஒப்பு கொடுப்பதற்காக திரளான ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கூட்டத்தை கூப்பிட்ட போது பெரிய ஆட்கள் வரல, பெரிய ஆட்கள் எதுவுமே வரவில்லை. ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு 12 வயது பிள்ளை, தன்னுடைய பெண் பிள்ளை தன்னுடைய தகப்பனோடு தாயோடு கூட அந்த கூட்டத்தில் அவள் கலந்து கொண்டாள். அவள் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த சம்பவத்தை அவள் நேரடியாய் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய தாய் தகப்பனை பார்த்து கேட்டாள், மம்மி டாட், இந்த அங்கிள் போற மீட்டிங்ல எல்லாம் பல லட்சம் ஜனங்கள் வராங்க, நிறைய மக்கள் அந்த ஆல்டர் காலில் ஒப்பு கொடுப்பாங்க, முன்னால ஓடி வருவாங்களே, நம்ம தேசத்துல இப்படி ஒண்ணுமே இல்லையே. 12 வயதே பிள்ளை. வீட்டுக்கு போன போது அவ சொன்னா, நான் என் அறையில் ஜபிக்க போறேன், என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம். மேலை நாடுகளிலே பிள்ளைகள் வளரும் போது நல்ல பிரவேசி தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க, எல்லா வசதியும் கொடுத்துருப்பாங்க. அவள் வீட்டில் அவளுடைய அறையில் ஃப்ரிட்ஜ் இருந்தது, எல்லா ஆகாரங்கள் இருந்தது. அவள் சொல்லிவிட்டால், என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம், நான் இந்த மீட்டிங்காக ஜபிக்க போறேன், நீங்க மீட்டிங் போயிட்டு வாங்க. ஜபிக்க ஆரம்பித்தாள். 2வது நாள் கூட்டத்துக்கு இந்த பிள்ளை கலந்து கொள்ளவில்லை. 3வது நாள் கூட்டத்துக்கு இந்த பிள்ளை கலந்து கொள்ளவில்லை. 4வது நாள் கூட்டத்தில் ஒரு பெரிய கிரியை நடந்தது. கூட்டத்தில் பாதி ஜனங்கள் அழுது கதறி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். அதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. 3வது நாள் ராத்திரி, சனிக்கிழமை ராத்திரி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். பாவத்தில் இருக்கிறியா, அவர் பரிசுத்தரனை நேசிக்கிறார். வியாதியில் இருக்கிறியா, பரிகாரி உன்னை நேசிக்கிறார். கஷ்டத்தோடு இருக்கிறாயா, ஐஸ்வர்ய சம்பந்தம் நேசிக்கிறார். ரியலி ஜீசஸ் லவ்ஸ் யூ. உண்மையாகவே இயேசு உன்னை நேசிக்கிறார்ங்கிற நல்ல சுவிசேஷத்தை அருமையான ஐயா பில்லி கிரஹாம் பிரசங்கித்தார். கூட்டம் முடிந்து அவர் தன்னுடைய தங்கும் விடுதிக்கு ஹோட்டல் போறதுக்காக வேகமாக இறங்கி கொண்டிருந்தார். இவர் கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு நின்று கொண்டிருந்தான். திடீரென்று வழிமறைத்தான். டியர் மிஸ்டர் பில்லி கிரஹாம், நான் அவனோடு பேச விரும்புகிறேன். அவர் சொன்னா, எஸ் தாராளம் பேசலாம். அவர் சொன்ன 2 கண்டிஷன். நைட்டு 12 மணிக்கு பிற்பாடு நம்ம தனியாக சந்தித்து பேச போகிறோம். 2 கண்டிஷன். என் காரில் தான் நீ வரணும், உன்னோடு கூட யாரும் வரக்கூடாது. 2 கண்டிஷன் வைத்தான். அவர் சரி என்று சொல்லி போய்விட்டார். எல்லாருமே கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அவன் பெரிய பயங்கரமான ரவுடி. அவனை பலரை அழிப்பதற்கு சிலர் அவனை பயன்படுத்தி இருந்திருக்கிறார்கள் அந்த நாட்களில். இவரை அழைத்த அந்த மீட்டினுடைய கமிட்டி சொன்னாங்க, ஐயா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவர் சொன்னா, நோ, நான் தேவனுடைய மனுஷன், வாக்கு கொடுத்து விட்டேன், கண்டிப்பாக இந்த காரியத்தில் நீங்கள் தடுக்கக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்தில் அவன் ஹோட்டலில் வந்தான். அவன் தன் காரில் ஏற்றி கொண்டான், புறப்பட்டு சொன்னார். அவன் சொன்னா, நான் சொல்ற இடத்துல வச்சு தான் பேசணும், போவோம். அவனுடைய காரில் அழைத்து போனான். கார் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. நடுக்காட்டு பகுதியிலே காரை நிறுத்தி சொன்னா, பில்லி கிரஹாம் கம் அவுட், வெளியே வா அப்படின்னா. அவன் தன்னுடைய கையில ரிவால்வர் எடுத்துக்கொண்டான், கை துப்பாக்கி எடுத்துக்கொண்டான். காருக்கு முன்னால் நின்று சொன்னான், நான் அவனை ஷூட் பண்ண போறேன்னா. நான் ரொம்ப மோசமானவன், நீ பொய் சொல்ற. அவன் சொன்னா, ஏன் எதுக்காக நீ என்னை ஷூட் பண்ணும், நீ பொய் சொல்ற, ஏமாத்துற. சொன்னார், என்ன நீ என்ன சொல்ற எனக்கு தெரியல. இல்ல
நீ பொய் சொல்ற. இவர் கேட்டார், என்ன நான் பொய் சொன்னேன் அதை சொல்லு. நீ நேற்று என்ன, இன்னைக்கு என்ன பேசின ராத்திரி? உன்னை பார்க்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறாங்க, உன்னை நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறாங்கிறாங்க. பொய். என்னை நேசிக்க யாருமே இல்லை. என் மனைவி என்னை நேசிக்கல, என் பிள்ளை என்னை நேசிக்கல, ஊர் ஜனங்களை நேசிக்கல, என்னை கண்டாலே ஓடி போய் கதவடைக்கிறாங்க. I am not accept the word. நான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்பல. நீ பொய் சொல்ற. அவர் சொன்னார், ஒரு நிமிஷம் எனக்கு தான், அதுக்கப்புறம் என்ன ஷூட் பண்ணு. ஒருவேளை உன் துப்பாக்கி தோட்டாவில் உன் கண்களுக்கு முன்னாடி ரத்த வெள்ளத்தை நான் சாகலாம், ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நான் உன் கண்ணுக்கு முன்னால சாகலாம். நான் யார் தெரியுமா? நான் கர்த்தருடைய வேலைக்காரன். I am a servant of God. I am an ambassador of God. நான் தேவனுடைய ஸ்தானாதிபதி. உன் கண்ணுக்கு முன்னால சாகலாம். இப்போ நான் உனக்கு சொல்றேன், இயேசு யார் தெரியுமா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறவர். மறுபடியும் நான் உனக்கு சொல்கிறேன், நான் உன் கண்ணுக்கு முன்னால சாகலாம், என் ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus, hallelujah, loves you. Really, Jesus loves you. இவர் கைகால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அப்பா என்னப்பா சொல்ற? நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்றேன், நீ உன் கடவுளை நேசிக்கிறான்னு சொல்ல, உண்மையாப்பா? நேரா மறுபடியும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். ஒரு பாழடைந்த பங்களாவுக்கு கூட்டிட்டு போனான். பங்களாக்குள்ள போன போது திடீரென்று கதவை திறந்தான். பயங்கர சிறு பிள்ளையின் சத்தம் கேட்கிறது. டாடி நாட் கம், டாடி நாட் கம். அப்பா வராத வராதன்னு பயங்கரமான சத்தம் கேட்டது. பயங்கரமான சத்தம் கேட்டது. உள்ள போய் பார்த்தால் கை ஒடிந்த நிலைமையிலே ஒரு சிறு பிள்ளை படுத்திருந்தாள். என்னன்னு கேட்டேன், என் மகள் மூர்க்க குணத்தில் தூக்கி எறிந்தேன், கை ஒடிந்து விட்டது. இப்ப சொல்லு, இயேசு நேசிக்கிறாரா? இவர் சொன்னார், நீ செய்த பாவத்தை நான் பாவம் ஒத்துக்கொண்டால், இயேசுவே பாவத்தை மன்னியும் என்று சொன்னால், உன்னை நேசிக்கிறது இயேசு தயவு பெற்றிருக்கிறார். ஒரு அறை கூட்டி கொண்டு போனான். எலும்பு தோலுமாய் ஒரு சகோதரி மரணப்படுக்கையில் படுத்திருந்தாள். சொன்னா, ஒரு அழகான பெண்ணை கடத்தி திருமணம் பண்ணியிருக்கிறேன், அவளை கொடுமைப்படுத்தி இப்படி ஆக்கிட்டேன். இப்ப சொல்லு, இயேசு நேசிக்கிறாரா? ஒரு மனைவிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியுமா? நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிக்கேன்னு கேட்க முடியுமானா? இயேசுவை நேசிக்கிறார். அவன் தன்னுடைய குழந்தையை போல தன்னுடைய மனைவியை கையை உயர்த்தி கேட்டான். கையை பிடிச்சு கேட்கிறேன், மன்னிச்சுக்க, ஐ எம் சாரி டார்லிங், ஐ எம் சாரி. திடீரென்று பக்கத்தில் இருக்கிற பான் கணத்தை கூட்டி கொண்டு போய் காட்டினான். ஒரு பெரிய டார்ச் லைட் அடிச்சு காட்டினான். வெளிநாட்டில் நடந்த சம்பவம், அநேக அடையாளங்களுக்கு இருந்தது. இதை காட்டினான். மனிதனுடைய வாழ்வை முற்றுப்புள்ளி கொண்டு வைத்தவன் நான், அநேகருடைய சாவுக்கு காரணமாக இருந்தவன். இந்த பாவியை இயேசு நேசிக்கிறார். அவர் சொன்னார், அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். முழங்கால் படியிட்டான். ராத்திரி அந்த ஒரு மணி நேரம் 12 தாண்டி 1 மணி, அந்த 2 மணிக்குள்ளதாக இயேசுவின் அன்பை குறித்து பிரசங்கித்தார். சிலுவையின் பாடு மரணங்களை பிரசங்கித்தார். கதறி கதறி அழ ஆரம்பித்தான். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னான். திடீரென்று அவன் கதற ஆரம்பித்து விட்டான். பிலிகிரஹாம், so now I am free. நான் ரொம்ப இப்ப விடுதலையா இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னன்னே தெரியல எனக்கு. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது பழசெல்லாம் ஒளிந்து போகிறது, அவன் புதிய மனுஷனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா சொல்றான், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சிரிக்கிறேன் பாரு. கண்ணாடி ஓடி போய் பார்க்கறான், நான் சிரிக்கிறேன். மனைவி பார்த்து சொல்றான், ஹே மை டார்லிங், நான் பாரு நான் சிரிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். பிலிகிரஹாம் அவனை பார்த்து சொன்ன, இதுதான்ப்பா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். என்னுடைய அறையில் கொண்டு போய் விட சொன்னார். என்னுடைய அறையில் கொண்டு விட்டு ஒரு காரியத்தை சொன்னார், ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நாளை இந்த மீட்டிங் கட்டாயம் நீ வரணும். நான் கண்டிப்பாக வரேன், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவர் சொன்னார், என் பக்கத்தில் ஒரு சேர் போட்டிருப்பேன், அதில் உட்காரணும். கண்டிப்பாக நான் உட்காந்துடுறேன். ரூமுக்கு வந்துட்டு நானே கூட்டிகிட்டு போயிடுறேன். சரி. அவர் சொன்னா, ஒரே ஒரு அனுபவம், இன்னைக்கு நைட்டு நடந்ததை நாளைக்கு இந்த மைக்கில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என் ஆயுஸ் காலம் ஃபுல்லாக சொல்லுவேன். அடுத்த நாள் வந்தது மாலை நேரம், கடைசி நாள் கூட்டம், பயங்கர கூட்டம். இவர் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த கமிட்டிகிட்ட பேசியிருந்தார். என் பக்கத்தில் ஒரு விஐபி சேர் போடுங்க, என் சேர் மாத்திரம் போதாது, இன்னொரு விஐபி என் கூட வருகிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், யார் அது விஐபி? இவர் தானே உலகத்தில் பிரசித்தமான ஊழியக்காரர், எந்த விஐபி வர போகிறாங்க? அவர் சொன்னா, நாளைக்கு வருவார் பாருங்க, ரெடி பண்ணி வைங்க. கூட்டத்துக்கு போகும்போது இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ இவன் மோசமான ரவுடி, இவருக்கு என்ன இப்படி தெரியும் கூட்டு வந்துட்டாரு. பாடல் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் முடிந்தது. ஐயா பிலிகிரஹாமுடைய செய்தி நேரம் வந்த போது அவர் சொன்னார், இப்பொழுது ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளுவார். அவர் எழும்பி நின்றார். துப்பாக்கி ஏந்தின கை, பலருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்த கரம்,
இப்பொழுது கையில் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை ஏந்தி ஒரு கையில மைக் வச்சு சொல்கிறார், நான் பாவி, ஆனால் இயேசு என் பாவத்துக்காய் மரித்ததை நம்பினேன், விசுவாசித்தேன், என் துக்கம் போய்விட்டது, இப்பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன், இயேசு என் ஆண்டவர் என்று கதறினான், கத்தினான், கண்ணீர் வெடித்தான். அன்றைக்கு இரவு பிரசங்கம் முடிந்து ஒரு அழைப்பு கொடுத்த போது கூட்டத்தில் பாதி ஜனங்கள் கதறி 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 தங்கள் வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார்கள். அது அந்த நாட்டில் சட்டத்தில் இடம்பெற்று விட்ட, அந்த சரித்திரத்தில் இடம்பெற்று விட்டது. திங்கட்கிழமை காலையில் ஐயா பில்லி கிரஹாமுக்கு ஹோட்டலில் ஒரு ஃபோன் வருது, அழைப்பு வருகிறது. ஐயா, எங்களுடைய திருச்சபையிலே ஒரு சிறு பிள்ளை மரித்து விட்டாள், அவளை நீங்கள் அடக்கம் பண்ணணும், நீங்கள் தான் வந்து அடக்கம் பண்ண சொல்லி எங்கள் கமிட்டி விரும்புகிறாங்க அப்படின்னு. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நடந்த உண்மை சம்பவம் என்ன தெரியுமா? வியாழக்கிழமை 12 வயசு பிள்ளை ஜபிக்க போயிருந்தாள். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நடந்த அந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு பெற்றோர் கதவை தட்டியிருக்கிறார்கள். கதவு திறக்கல. ஏன் மகள் இவ்வளவு நேரம் கதவு திறக்கலன்னு சொன்ன போது கதவை உடைத்து பார்த்தால் 12 வயது பிள்ளை ஜெபம் பண்ணி முழங்காலில் செத்து கிடந்தாள். பில்லி கிரஹாம் கதறி கதறி அழுதார். பில்லி கிரஹாம் கதறி கதறி அழுதார். என்னுடைய பிரசங்கத்தினாலே, என்னுடைய சாமர்த்தியத்தினால அல்ல, ஒரு சிறு பிள்ளையின் ஜெபம் இந்த தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தது. தேவ மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா? அநேகர்கள் கிறிஸ்துக்குள் வர வேண்டுமா? ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் வந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பாவத்தை அறிக்கையிடுகிறான், புதிய சிருஷ்டியாய் அவன் மாறுகிறான். Glory be to God. Hallelujah. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசியுங்கள். எபேசியன் chapter 4 verse 23 and 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. என்ன ஆவி சொல்லுங்க? கோபம் ஒரு ஆவி, எரிச்சல் ஒரு ஆவி, வைராக்கியம் ஒரு ஆவி, விபச்சாரம் ஒரு ஆவி, வேசித்தனம் ஒரு ஆவி, ஈச்சை ஒரு ஆவி. இதெல்லாம் பழைய ஆவி. கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷன் யார் தெரியுமா? ஆதாம். புதிய மனுஷன் யார் தெரியுமா? இரட்சகராக இயேசு கிறிஸ்து. பழைய மனுஷனுடைய சுவாபம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. புதிய மனுஷன் இயேசுவின் சுவாபம் என்ன தெரியுமா? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தன்னை தாழ்த்தினார். பழைய மனுஷனுடைய ஆதாமுடைய சுவாபம் என்ன தெரியுமா? பாவம். புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் சுவாபம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். பழைய மனுஷன் ஆதாமுடைய சுவாபம் என்ன தெரியுமா? தேவ சித்தம் செய்ய தவறிவிட்டார். ஆனால் புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை, திட்டத்தை தெளிவாய் முடித்தார். பழைய மனுஷன் ஆதாமின் சுவாபம் என்ன? தன்னை தேவன் உண்டாக்கின நோக்கத்தை மறந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து நோக்கத்தை சரியாய் நிறைவேற்றினார். உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களாகி புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய சிருஷ்டியா மாறும்போது புது மனுஷனை தரிச்சிருங்க. சிலர் சொல்லுவாங்க, வேடிக்கையா இருக்கும், நான் மட்டும் பழைய ஆளா இருந்தோம்னா நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், உன் கல்லறையில் கள்ளி முளைச்சிருக்கும். புது ஆளா மாறினதுனால இயேசுநாதர் உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் இப்பொழுதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து குழுந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்திலே கொலோசு சபைக்கு ஆண்டவர் என்ன எழுதுகிறார்? தேவ மனிதனை கொண்டு வாசியுங்கள். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவுடையவராகும்படி, பூரண அறிவுள்ளாகும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பூரண அறிவு நமக்கு வரணும். நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலான பூரண அறிவு வரும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டு தகப்பனார் 50 வருஷங்கள் ஊழியம் செய்து, பல இடங்களில் நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்து 2002 நவம்பர் 18 மரித்தார்கள். தகப்பனார் இருக்கிற நாட்களில் நான் ஊழியத்தை வந்து விட்டேன். அப்பொழுது ஒரு 12 வருஷ ஊழியத்தை நிறைவு செய்திருந்தேன். தகப்பன் மரித்து 18 வருஷம் ஆகிறது. நான் போகிற இடத்தில் திடீர்னு என்ன பார்த்து கேட்பாங்க, நீ பாஸ்டர் ராஜாமணி சன்னான்னு கேட்பாங்க. சில நேரம் பிரசங்கத்தை பார்த்து, சில நேரம் வார்த்தையை பார்த்து, சில நேரம் சாயலை பார்த்து, உங்கள் அப்பா மாதிரியே இருக்கேம்பாங்க. அந்த வைராக்கியத்தில் இருக்கீங்களப்பா, அந்த உபதேசத்தில் இருக்கீங்களே, பரவாயில்லையே அப்படிம்பாங்க. தகப்பனின் சாயல் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும்.
என் பழைய ஜென்ம சுவாபம் அல்ல, பழைய உலக காரியம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்றால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. அதுதான் புதிய சிருஷ்டியின் அனுபவம். இந்த வெளிப்படுத்தல் 21:5 வாசித்து பாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 21 verse 5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த பிதாவாகிய தேவன் சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இனி கண்ணீர் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று முந்தின வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழும்போது புது சிருஷ்டி, புதிய சிருஷ்டி, எல்லாத்திலும் புதிய அனுபவங்கள். இரண்டாவது காரியத்தினரை போகலாம், வேகமாய் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரோமர் 6:11 வாசியங்கள். இது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வரும்போது அவன் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறான், அவன் எழுந்திருக்கிறான். அதற்கு பிற்பாடு அவன் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று ரோமாபுரி சபையாருக்கு அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக எழுதுகிறார். வாசியங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், பாவத்துக்கு செத்து விட்டேன், இனி பாவத்துக்காக வாழ முடியாது, பாவத்தில் வாழ முடியாது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாகவும், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இனி வாழ்வது எனக்காக அல்ல, எனக்காக வாழ. ஒரு பழைய பாடல், ஒரு ஆவிக்குரிய பாடல், சில நேரம் அடக்காரத்தில் அது பாடுவாங்க, அது சபையில் பாட வேண்டிய பாடல். சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. சேர்ந்து சொல்ல முடியுமா? அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே, இன்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை, நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே, என்று காண்பேனோ. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நான் வாழும்போது தேவனுக்கென்று பிழைக்கிறேன். பாவம் செய்ய நான் பிழைக்கிறவன் அல்ல, பாரம்பரியத்தின்படி வாழ நான் பிழைக்கிறவன் அல்ல, அசுத்தத்தில் நிலைத்திருக்க நான் வாழ்கிறவன் பிழைக்கிறவன் அல்ல. என்னை பிழைத்திருப்பது நான் கிறிஸ்துவுக்குள் இருந்ததனால் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 12:5 வாசிங்கள். ரோமன் சாப்டர் 12 verse 5. அநேகராகிய நாமும், அநேகராகிய நாமும், கவனிங்க, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க, கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க, ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க, ஒருவருக்கு ஒருத்தர் அவயவமா இருக்கிறோம். நீங்க நிருபங்கள்ல வாசிக்கும் போது ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், ஒன் அனதர். அன்றைக்கு ஒரு குடும்ப கூடுகையில் நான் இதை பிரசங்கித்தேன். ஒரே சரீரமாக இருப்பதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் பனகுடியில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கிழக்காட்டில் பார்க்கலாம், நாங்குநீரில் பார்க்கலாம், வள்ளியூரில் பார்க்கலாம், கூடங்குளத்தில் பார்க்கலாம், வடக்குங்குளத்தில் பார்க்கலாம், காவல்கிணறில் பார்க்கலாம், அகசீஸ்வரத்தில் பார்க்கலாம், 5 கிராமத்தில் பார்க்கலாம், பல ஊர்ல இருந்து பார்த்துக்கலாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நம்மெல்லாம் we are one, ஒரே சரீரம், பாடி ஆஃப் த கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அவர்தான் தலை. நமக்குள் பிரிவினையே இல்லை. we are one, நம்ம எல்லாரும் ஒன்று. கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. கை ஒரு வேலை செய்யுது, கால் ஒரு வேலை செய்யுது, என் சரீரம் ஒரு வேலை செய்யுது, என் கண் ஒரு வேலை செய்யுது, என் வாய் ஒரு வேலை செய்யும். ஆனால் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாயிருக்கிறோம். நமக்குள் பிரிவினை இல்லை என்கிற எண்ணம் நமக்கு அவசியம். கலாத்தியர் 3:28 கலாத்தியர் சாப்டர் 3 verse 28, 3:28 வாசியுங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. பாருங்க, யூதன் என்றும் இல்லை,
கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்குள் ஒன்றா இருக்கிறீங்க. ஜாதி வேற்றுமை இல்ல, பாச வேற்றுமை இல்ல, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துக்குள் ஒன்றா இருக்கிறோம். we are one. அந்த அறிவு நமக்கு தேவை. பிரிவினை வேண்டாம், பகைமை வேண்டாம். குடும்பமா இருந்தாலும் சரி, திருச்சபையா இருந்தாலும் சரி, ஒன்றாயிருக்கிறோம் என்கிற ஐக்கியத்துக்குள் இருங்கள். 133 சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 6 ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கண்டிஷன், 3 வசனம், 6 ஆசீர்வாதம். கிறிஸ்துக்கள் யூனிட்டியா ஃபெலோஷிப்பா இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 133 சங்கீதத்தில் பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். இது கண்டிஷன். ஆனா 3 வசனத்தில் 6 ஆசீர்வாதம் வந்து தெரியுமா? நம்பர் 1 தோத்திரம். அது ஆசைங்க, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும். சகோதரர் ஒருமித்து வாசம் எத்தனை நன்மை, ஆங்கிலத்தில் கெயின், லாபம். நம்பர் 1. எத்தனை இன்பம், பிளசன்ட். 2வது என்ன தெரியுமா? இன்பம், நன்மை, இன்பம், பிளசன்ட். 3வது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம். சாதாரண தைலம் மனிதனை ஆசாரியனாய் மாற்றும். சாதாரண தைலம், அந்த அபிஷேக தைலம் மனிதனை ராஜாவாய் மாற்றும். அபிஷேக தைலம் ஒரு மனிதனை தீர்க்கதரிசியாய் மாற்றும். கவனிக்க முடியும், அன்போடு கேட்கிறேன். ஜஸ்ட் லிசன் டு மீ. இந்த தைலத்தை குறித்து வேதம் சொல்கிறது பரிசுத்த தைலம். இதை குறித்து வேதம் சொல்கிறது பரிசுத்த தைலம். கவனிங்க, ஹோலினஸ். நாம் ஒரே சரீரமாக இணைந்து வாழும் போது தேவன் நமக்கு தருகிறது தெரியுமா? பரிசுத்தம். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? பரிசுத்தர். பைபிள் சேஸ் be holy because I am holy. நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிப்பது இல்லை. ஒரே சரீரமாய் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, ஐக்கியமாய் வாழும்போது, பிரிவினை இல்லாமல் வாழும்போது நமக்குள் தேவன் தருகிற 3வது ஆசீர்வாதம் பரிசுத்தம். 4வது பாருங்க, அவருடைய அங்கியில் இறங்குகிறது. 1 எர்மோன் மேலும் சியோன் பர்வதம் நல்ல பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல பனி. 1 நன்மை, இன்னொன்று இன்பம், இன்னொன்று பரிசுத்தம். 4வது என்ன தெரியுமா? நல்ல பனி. எர்மோன் சியோன் பர்வதங்கள் மேலுங்கிற பனி. இதே நாட்களில் போன வருஷத்தில் நானும் என் துணைவியாரும் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தோம். 10 நாட்கள். 2 நாட்கள் ஜோர்டான் நாட்டில் இருந்தோம். பயங்கரமான வெயில். ஒரு 6 நாட்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தோம். எனக்கு ஆச்சரியம், பயங்கரமான கோடை நாட்கள். இஸ்ரவேல் தேசத்தில் நாங்கள் ஹேண்ட் கர்ச்சிப் யூஸ் பண்ணவே இல்லை. பகலும் சரி இரவும் சரி, அவ்வளவு ஆசீர்வாதமான இடம். சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் என்னுடைய துணைவியார் சொல்லிட்டாங்க, என்னால் நிற்க முடியல, குளிர்து, எனக்கு சால் கொடுங்கன்னு கேட்டாங்க. தேவன் சொன்ன வார்த்தை உண்மை. அது மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம். நான் அதில் பார்த்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன், எல்லா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு மேலே நெட்டு போட்டிருக்காங்க. பச்சை கலரில் இந்த சேனல் நெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் அப்போ எதுக்குன்னு கேட்டேன். நம்ம ஊரில் அப்படி பார்க்க முடியாது. நம்ம ஊரில் 1000ல் ஒரு இடத்துல கூட பார்க்க முடியாது. அந்த விவசாயம் பண்ணுறதுலாம் நெட்டை போட்டு சூப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டபோது அந்த கைடு ஒரு காரியத்தை சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று சொன்னால், நல்ல மகசூல் வரணும், வெளியிலேருந்து காற்று படக்கூடாது, தூசி படக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆனால் இன்னொரு காரியத்தை சொன்னால் பாருங்க, 365 நாட்களும் இஸ்ரவேல் தேசத்தில் பனி பெய்யும். அதனால நைட்டு ஃபுல்லாக அதிகமான பனி இருக்கும். பனியில் அந்த நெட்டு ஃபுல்லாக நிரம்பிடும். காலையில் சூரியன் உதிச்ச உடனே அது அப்படி உருகி பனி மாதிரி கீழே விடும். பனியில் தான் ரொம்ப விளைச்சல்னு சொன்னான். ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீபனோனின் கேதுருவை போல என்ன செய்வான்? வளருவான். ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இணைந்து பாருங்கள், உங்களுக்கு செழிப்புண்டாகிறது. அடுத்தால பாருங்க, அங்கே தேவன் என்னென்னைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? ஃபுல்னஸ், குறைவற்ற வாழ்க்கை. ஜீவன் என்ன தெரியுமா? லைஃப். இங்கேயும் வாழ்க்கை, நித்திய ஜீவனையும் தருகிறார். பேசிட்டே போல நிறைய காரியங்களை பேச முடியும். வார்த்தைகளை சுருக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துக்குள் வாழ்கிறது ஒரு புதிய சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து விட்டது, எல்லாம் புதுசமாயிற்று.
வார்த்தை, வாழ்க்கை, வழக்கங்கள் எல்லாம் புதுசாக மாறுது. அநேகர் ஆச்சரியப்படுவாங்க, நீனா மாறிச்சியப்பா, நீங்களா மாறிச்சிங்களா, உங்கள் பிள்ளைகளா? கட்டாயம் ஒரு புதிய சிருஷ்டியாய் கர்த்தர்களை மாற்றுவார். இதுதான் கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை. இரண்டாவது, கிறிஸ்துக்குள் பிழைக்கிற அனுபவம். கிறிஸ்துக்குள் பிழைக்கிற அனுபவம். ஏசப்பா இல்லைன்னா நான் செத்துருப்பேன். என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், எத்தனை விபத்துகள். கார் விபத்தில் மாட்டியிருக்கிறேன், பஸ் விபத்தில் மாட்டியிருக்கிறேன், 2-3 தடவை பஸ் விபத்தில் மாட்டியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு பெரிய மரத்திலிருந்து விழுந்திருக்கிறேன். 3 முறை எனக்கு பைக் ஆக்சிடென்ட் வந்திருக்கு. ஒன்று சொல்கிறேன், திறமை சாமர்த்தியம் இல்லை, என்னை கர்த்தர் பிழை போட்டினார். அதனால் கர்த்தருக்காக நீ பிழைச்சிருக்கிறேன், அவருக்காக தான் பிழைச்சிருக்கிறேன். எனக்காகவோ ஏன் சித்தத்தை நிறைவேற்ற நான் பிழைக்கல, என்னை பிழைக்க வைத்தவர் கர்த்தர், அவருக்காக பிழைச்சிருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். கடைசியாக ஒரு வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரிவினை வேண்டாம். குடும்பமா இணைஞ்சு வாழுங்க, சகோதர சகோதரிகள் இணைஞ்சு வாழுங்க, விசுவாசிகளா இணைஞ்சு வாழுங்க, கைப்பிடிச்சிருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிடைக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? இயேசு வரும்போது மத்திய ஆகாயத்திலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். கிறிஸ்துவ விட்டு வெளியில போயிடாதுங்க. ஆண்டவர் நல்லவர். ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லது, தவறி வெளியே விழுந்தால் மரணம். ஒரு பஸ் ஓடிட்டு இருக்குது, உள்ள இருக்கிற வரைக்கும் நல்லது, தவறி வெளியே விழுந்தால் மரணம். உள்ள உள்ளதுக்கும் வெளியே உள்ளதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நல்லவர். கிறிஸ்துக்குள் வாழ்வது ஒரு மேன்மையான வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி விசுவாசித்து ஜெபம் பண்ணி வாழும்போது கிறிஸ்துக்குள் வாழ்வீங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் வாழும்போது அவர் நம்ம எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 2:14. 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. தோல்வி இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்கு தோல்வி இல்லை. தோல்வின்னு சோர்ந்து போயிட்டீங்களோ, ஐயோ என் வருமானம் இல்லையே, வேலை இல்லையே, தொழில் இல்லையே, இல்லை, கிறிஸ்துவுக்கு உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பரிசுத்தத்தில் வெற்றி, ஜெபத்தில் வெற்றி, விசுவாசத்தில் வெற்றி. நீங்கள் தோத்து போவது தேவ சித்தமல்ல, நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். Glory be to God. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்க வேண்டாம், நேரம் அதிகமாகிவிட்டது. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 35 வாசிக்கும் போது நிறைய காரியங்களை சொல்லி இவை எல்லாவற்றிலையும் அல்லேலூயா அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி சிறக்கப்படுகிற தேவன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எதற்கு அவர் வெற்றி பிறக்க பண்ணுகிறார் தெரியுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த. கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா, தலைகளை தாழ்த்துவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ். கிறிஸ்துக்குள் வாழ்கிற முதல்ல இந்த பாடல் பாடணும்ல, அந்த அடியை மறுபடியும் பாடுமா? ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ரொம்ப கூட ஜீசஸ் சேர்ந்து சொல்லுங்க. முடிந்தால் இருக்கிற இடத்துல முழங்கால் பிடித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை முழங்கால் பிடிட வையுங்கள். வயதானவங்க முடியலன்னா சேர்ல இருந்துக்கிடுங்க. இது கண்ணில் மூடி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோமா? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன்.
நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லிருங்க, விசுவாசம் அறிக்கப்படுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடுமா? ஜெபம் பண்ணலாமா? பிரைஸில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். தெசலோனிக்க சபை முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அந்த சபைக்கு இயேசுவின் வருகை பற்றி செய்தி. எல்லா அதிகாரத்திலும் அந்த செய்தி உண்டு. குறிப்பா 4:16 கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான துண சத்தத்தோடும் தேவை காலத்தோடு இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து முடிகிற அனுபவம். கிறிஸ்துவுக்கு உள்ளையா வெளியையா? சில நேரம் பாரம்பரியத்துக்குள்ள இருக்கிறோம், சில நேரம் பாவத்துக்குள்ள இருக்கிறோம், சில நேரம் கோபத்துக்குள்ள இருக்கிறோம், சில நேரம் தவறா எதுக்குள்ளேயோ இருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள் வாங்க. கிறிஸ்துவுக்குள் வாங்க, வெளியில இருக்காதுங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள் சேர்த்துக் கொள்கிறது போல எத்தனையோ முறைகளை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தே நான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆபத்து வரும்போது கோழி குஞ்சுகளை செட்டைகளுக்குள் சேர்த்துக் கொள்கிறது போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அடைக்கலத்துக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும்போது அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்க நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த டிவி ஊழியங்கள் இந்த 2வது ஆண்டில் வெற்றிகரமாய் கால்வைக்கு நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கும், தேசக்கும், திருச்சபைக்கும் இன்னும் மகிமையாய் நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். சங்கீதத்திலிருந்து கேட்ட சியோனின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டுமே இயேசுவின் நாமத்தில். இந்த வாரத்தில் வியாதிப்பட்டிருக்கிற மக்களை சுகமாக்குவீராக. ஆண்டவரே, கர்ப்பஸ்திரியாக இருக்கிற மக்களுக்கு சுகப்பிரசவத்தை தருவீராக. பலகீனத்தோருக்கு எல்லாருடைய பலகீனங்களை மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வெளி மாநிலங்கள், மாவட்டங்கள், வெளிநாடுகளிலிருந்து தாய் நாடு திரும்ப வேண்டும் என்கிற பிள்ளைகளுக்கு சுகபத்திரமாய் கொண்டு வரும். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேசத்தின் வியாதி மாறி ஒரு சுமூக நிலை வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். தேசம் பொருளாதாரத்தில் உயரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. ஒரு முக்கியமான அறிவிப்புகளை சொல்கிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாலை 6 மணி முதல் 6:30 வரை ஆறுதலும் ஆறுதலும் என்கிற நிகழ்ச்சியில் அன்பான பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மகிமை டிவியில் பிரசங்கித்து வருகிறார்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு மாலையும் பார்த்து ஆசீர்வாதம் பெற நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடக்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம், அந்த செய்தி வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு நீங்கள் மகிமை டிவியில் யூடியூப்பில் பார்த்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. பிரைஸ் தி லார்ட்.